ஸோ இன்றைக்கி வந்து 7:33 செவ்வாய்க்கிழமை 28 அக்டோபர். இன்னைக்கு டேவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஓகே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துட்டேன் யூபரில். இந்த மாதிரி மழை டைமில் பார்த்தீங்கன்னா நான் காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து நம்ம பெட்ரோல் டீசல் மாதிரி கிடையாது. நினச்சப்போ அப்படிலாம் ஃபில் பண்ணிக்க முடியாதுல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேப் டிரைவர், ஆட்டோ டிரைவர் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ சிஎன்ஜிக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எஸ்டர்டே இப்போ டியூட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு முடிஞ்சால் காலியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிஎன்ஜி பிடிச்சி ஃபில் பண்ணிக்க பாருங்கள். அப்படி இல்லையா அடுத்த நாள் காலைல ஏர்லி மார்னிங் பிடிச்சிருக்கேன் சிஎன்ஜி. நான் வந்து அந்த ஏர்லி மார்னிங்கிறத ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரெஷர் வந்து காலையில் லோடு இறங்கியிருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில். அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மைலேஜ் வைஸ் வந்து அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்பி நம்ம போயிட முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மழை டைமில் நல்ல பிஸியாக டியூட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சிஎன்ஜி ஒரு தலைவலியாக இருந்துடக்கூடாது. நல்ல டியூட்டி வரும், நல்ல கஸ்டமரே ஆட் பண்ணி நல்ல நல்ல ரேட்டிங் கொடுக்குறாங்க ரேட்டு. அதேமாதிரி ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூபர்லாம் 20 ரூபா கிலோமீட்டருக்கு அசால்ட்டாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கஸ்டமரோட ட்ரிப்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு சிஎன்ஜி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்ஸில் நம்ம எந்த இஷ்யூவும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிஎன்ஜி நம்ம மழை நேரத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதேமாதிரி லோடு வர்றதெல்லாம் எங்கன்னா ஸ்ட்ரக் ஆகும் சிஎன்ஜி. ஸோ சில பங்கில் சிஎன்ஜி இல்லாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், சிஎன்ஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க மழை நேரத்தில். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நம்ம ஏர்னிங்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சிஎன்ஜி பிடிச்சாச்சு, சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு யூபரில். இப்போ தான் சார் பெய்யுது மழை. அது நல்ல மழை. டியூட்டி அடிச்சிட்டேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு? 274 ரூபா, 275. 275. இல்லை 300 போதும். எக்ஸ்ட்ரா 25 ரூபா கொடுத்துருக்கீங்க. போதும். நன்றி ரொம்ப. நான் காட்டினேன் பாருங்க. இது வந்து நம்ம ஆட்டோ டிரைவர்ஸும் கேப் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே சரி, இந்த ஃபீல்டில் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மழை நேரத்தில் டிராஃபிக். மற்ற நேரத்தை விட டிராஃபிக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகிடும். எங்கன்னா குண்டு குழியாக ரோடு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து எதனா வேலை எமர்ஜென்சிக்கு எதனா பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அங்கெல்லாம் நம்மளுக்கு டிராஃபிக் நிறைய தடைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிற டியூட்டி. நீங்கள் உடனே கேட்பீங்க, நீங்கள் சரி ஓகே அவுட்டரில் இருக்கீங்க, நீங்கள் அப்படி ஓட்டுவீங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அதை பார்த்து டியூட்டிஸ் எடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலைச்சேரியை தாண்டி இந்த பக்கம் வரமாட்டேன் டிராஃபிக்ஸ். ஏன்னா அந்த பக்கம்லாம் காலியாக தான் இருக்கும். எனக்கு பாரிஸ் பக்கம் அந்த பக்கம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிடில் பாயிண்ட் சைதாப்பேட்டை டு அந்த தேனாம்பேட்டில் இப்போ 1 வே ஆக்கிட்டாங்களே, ஸோ அங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கும். அதை தாண்டி நான் வரமாட்டேன். அதை நான் பிளான் பண்ணிப்பேன். சைதாப்பேட்டை வந்தால் கூட நம்ம மெட்ரோ அந்த பக்கம் சைதாப்பேட் மெட்ரோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோ அதெல்லாம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சைதாப்பேட்டை தாண்டி அந்த தேனாம்பேட்டை அந்த ரூட்டு அப்படி தாண்டுறதுக்குள்ளே அது ரொம்ப கஷ்டமாயிடும் அண்ணா சாலையில். ஸோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவேன். ஸோ டிராஃபிக் வந்து நம்மளுக்கு மழை நேரத்தில் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும் நம்ம ஏர்னிங்ஸுக்கு. ஸோ டிராஃபிக்ஸ் எந்தெந்த ஏரியாலாம் இல்லையோ அதை பார்த்து நம்ம ஈஸியாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் ஒரு ட்ரிக்கும் இருக்குது, நான் சொல்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமிங் காட்டாது. அதாவது இங்கே பாரதிபுரம் குரோம்பேட்டிலேருந்து பல்லாவரம் போகிறோம்
இப்போ பாருங்கள், ஹஸ்தினாபுரத்துலேருந்து சென்னை ஏர்போர்ட் போகிறோன்னா இதுக்கு டைமிங் எதுவுமே ரேபிடோவில் காட்டாது. ஸோ நம்மளாக தான் அந்த ஏரியாவை கெஸ் பண்ணி போகணும். அங்கே டிராஃபிக் எப்படி இருக்கும், போய் சேர்றதுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். பட் யூபரில் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் டியூட்டி அடிக்கும்போது. ஸோ யூபரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேளச்சேரியிலேருந்து மடிப்பாக்கம் போகிறதுக்கு பிக்கப்லேருந்து ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 24 நிமிஷம் காட்டுது, 10 கிலோமீட்டருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ ரேபிடோவில் வந்து அந்த டைமிங் வந்து தெரியாது, நம்ம பார்க்க முடியாது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு. அதாவது நம்ம போகிற அந்த ட்ராவல் டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்க முடியாது. பட் யூபர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்துடலாம். யூபரில் வந்து பிக்கப் லொக்கேஷன், ட்ராப் லொக்கேஷன், அதுக்கு எவ்வளோ ட்ராப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் நம்ம அந்த ட்ராவல் முடிக்கிறதுக்கு அப்படின்றத அவன் அந்த சேட்டலைட் வச்சு அவங்க இது டிராஃபிக்கை கைட் பண்ணி மேப்பை வச்சு அதில் போட்டுருவாங்க. 45 மினிட்ஸ் அப்படின்னு. ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். ஓகே, மழை நேரம் டிராஃபிக் நேரம்னா அதிகபட்சம் எவ்வளோ ஆகலாம் நீங்கள் ஓட்டுற அதை வச்சு கைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு மேலே இருக்குது ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவர் 10 கிலோமீட்டருக்கு அப்படிலாம் இருக்குன்னா அந்த ஏரியாலாம் ஹெவியாக டிராஃபிக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரே இடத்துல ஒரு ட்ரிப்புக்காக 1 ஹவர் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை தவிர்த்துட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு அது உங்களுக்கு டைமிங் வந்துடும். ஒரு 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் மலையில் வந்து அசால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரிப்பு ஒரு ஸ்கெட்சாக ஒரு 300 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் 10 கிலோமீட்டருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. சின்ன ட்ரிப்பாக முடிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷத்தெல்லாம் மலையில் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ அந்த டைமிங் டிராஃபிக்கை நீங்கள் வந்து யூபர் அதை இது வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ரேபிடோவில் தெரிஞ்சிக்க முடியுங்கன்னா யூபரில் அடிக்கிற அந்த ரூட் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. வேளச்சேரியில் ஒரு இடத்துல அடிக்குது அப்படின்னா யூபரில் 15 மினிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரேபிடோவில் அடிக்கும்போது அந்த ஏரியாலாம் அப்படி நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ அங்கே டிராஃபிக் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிராஃபிக் வந்து நம்மளுக்கு நம்ம இயர்னிங்ஸுக்கு மழை நேரத்தில் அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. டிரைவருக்கும், ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் 2 பேருக்கும். செகண்ட் ட்ரிப் எடுத்திருக்கோம். எவ்வளோ நம்ம 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். இது அங்கே கிளம்பும் போது அந்த வேலை எடுத்தது. இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல கஸ்டமர். பார்ப்போம். இது வரைக்கும் இந்த OMR ஏரியா அந்த ட்ரிப்பு, இந்த பெருங்குடி அதெல்லாம் வந்து நான் எடுக்கலை. அதெல்லாம் தவிர்க்க தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய தடவை அந்த மாதிரி மழை நேரத்தில் போய் 2 ஹவர் 2.5 ஹவர்லாம் அவசரப்பட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியா செலக்ட் பண்ணுறது பார்த்து மழை நேரத்தை செலக்ட் பண்ணோன்னா வண்டிக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. ஓகே, மணி 8:38. இது வரைக்கும் யூபரில் தான் 2 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். ரேபிடோவில் எதுவும் ஒன்றும் இல்லை. பார்ப்போம். 2 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். மழை பயங்கரமாக பேஞ்சிட்டே இருக்குது. ட்ரிப் எடுக்கிறதும் கன்ஃபியூஸ் ஆகுது பயங்கரமாக. டியூட்டி தான் ஆனால் அடிச்சுட்டே இருக்குது. ஓகே, 2 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். மணி வந்து 8 ஆக போகுது. ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ அதே மாதிரி மழை நேரத்தில் கஸ்டமர் சைடு நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும். கஸ்டமருக்கு வந்து அந்த நேரத்தில் வண்டி தேவை, நிறைய வண்டிங்க டிமாண்டாக இருக்கும். ஸோ ஓகே, அந்த நேரத்தில் அவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்னென்ன ஆப் இருக்கோ எல்லா ஆப்பையும் போட்டு விட்ருவாங்க. நானே பார்ப்பேன், உங்கம்பாக்கும் கரெக்டாக அந்த இடத்துல அடிக்கிற ரேபிடோவில் அடித்தது யூபரில் அதே சேம் லொக்கேஷன் அதுவும் அடிக்கும். ஓலா நான் பார்த்ததில்ல, நம்ம யாத்திரையில் பார்ப்பேன். இப்போ நம்ம யாத்திரையில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேயும் அடிக்குது. ஓகே, நம்ம யாத்திரை நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு இருக்கிற எல்லா ஆப்லேயும் டியூட்டிஸை மழை நேரத்தில் யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் வராங்களோ, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்ன்ற மாதிரி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க கூட கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் நேரம் இருக்காது, டைமிங் ஆஃபீஸ் போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த டியூட்டி அடித்தாலும் இந்த மாதிரி நேரத்தில், மற்ற நேரத்தில் நான் உடனே போயிடுவேன் ஸ்பாட்டுக்கு. பட் மழை நேரத்தில் ஒரு 1.2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ட்ராப் லொக்கேஷன் காட்டுதுன்னா நின்று அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி நான் வரதுக்கு இவ்வளோ நிமிஷம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் இப்போது ஒரு டியூட்டி எடுத்தேன் இன்றைக்கி. அது நான் உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத நான் காட்டுறேன். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 3rd ட்ரிப்பு முடிச்சிட்டோம்.
மணி வந்து 9:30 ஆக போகுது. ஆக்சுவலாக இங்கே நம்ம இந்த ட்ரிப்பு வந்து சேலையூர் வந்துட்டோம். ஓகே, 4th ட்ரிப்பு பார்ப்போம். இனிமேல் லோக்கல் தான் ஓட்ட போகிறேன், ரொம்ப லாங் போக போகிறது. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். தெரியாமல் ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குது. ப்ளீஸ் கேன்சல். அனதர் டைரெக்ஷன் போடுவோம். பார்ப்போம் கேன்சல் பண்ணுறாங்களா. ஸ்கேனர் பின்னாடி இருக்குமா? சரி, 178 ரூபா. நீங்கள் எதனா ஆட் பண்ணிக்கல இல்லை எக்ஸ்ட்ரா? அதான் 170 இருக்காது. சின்ன ட்ரிப் எடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே சின்ன ட்ரிப் போக மாட்டேது. பட் எக்ஸ்ட்ராலாம் நல்லா ஆட் பண்ணுறாங்க தான். பட் வந்து சரியான டிராஃபிக் ஏரியா. மணி 10 ஆகுது. ஸோ 4 ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். வண்டி நல்லா பள்ளத்தில் மாட்டிக்கிச்சிங்க. இது சரியான பள்ளம் ஏரியா. நல்லா ஃபுல்லாக அந்த பக்கம் தண்ணி ரைட்டில் நல்லா பள்ளத்தில் போய் மாட்டிக்குது. நானும் ஃபஸ்ட் கீர் போட்டு எடுக்க முடியல. வந்தவங்களும் பேஷண்ட்டு, இறங்கவும் சொல்ல முடியல. நம்ம அங்கே அந்த இதில் போன நம்ம நண்பர்கள் நிறைய பேர் உள்ளே உட்காந்து நீங்கள் ரைட்டில் எடுங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்து நாங்கள் தூக்கி விடுறோம்னு சொல்லி வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்க, என்ன டியூட்டி இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக இந்த பள்ளத்தில் தான் மாட்டிச்சு. பார்க்குறதுக்கு சமமாக இருக்க மாதிரி இருக்குல்ல தண்ணி. நானும் இறக்கிட்டேன் தெரியாமல். அவ்வளோ ஆழமாக இருக்குங்க. எதுவுமே சின்ன ட்ரிப் அடிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நம்ம இங்கே கோயிலம்பாக்கத்தில் இருக்கோம். மணி 10:15 சிஸ்டரை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் 10:30 மணிக்கு. ஏன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு கிடைக்கும்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேது. ஓகே, பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு எம்டியாக தான் போகணும். நல்லா டியூட்டி. இன்னும் ஒரு 2 ஹவர் ஓட்டினா வேறு ஹவரில் இருக்கும். 12 மணிக்கெலாம் இன்னும் ஒரு 1 ஹவர் ஓட்டினா கூட போதும். பட் வேணாம், ஏர்னிங்ஸை விட இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வீட்டுக்கு போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, மணி 10 ஆகுது. வீட்டுக்கு வந்தாச்சு. பிகாஸ் இது வந்து நம்ம ஏர்னிங்ஸை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற டிரைவர்ஸ் வந்து வந்தாலும் ஸ்லோவாக போக சொன்னால் ஸ்லோவாக போக மாட்டாங்களாம். அன்றைக்கி ஒரு காரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் டொம்முன்னு விட்டுருக்காராம். வேகமாக போயிட்டாங்க. ஸோ நம்மனா நம்ம சேஃப்டியாக பார்த்து கூப்பிட்டு போகணும். சரி, ஓகே, சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட வேண்டியது தான். ஆப் ஆஃப் டியூட்டி, யூபர் இப்போ மட்டும் விட மாட்டாப்புல நம்மள. ஆஃப் டியூட்டி. ஓகே. ஏய் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக கூப்பிட்டா? சாது, ஏன் ஃபோன் பண்ணி இப்போ அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்? என்ன எதுக்கு சீக்கிரமாக வர சொன்ன? உன்னால் இன்றைக்கி ஒரு 1000 ரூபா லாஸ், 1000 rupees லாஸ் உன்னால். ஓகே, எப்படியும் 11 o'clock ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வேறு லெவல் கிளைமேட்டு. சரி, அப்படியே சிஸ்டருக்கு அப்படியே ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பணும். நெக்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. என் பொண்ணுக்கு சைக்கிள் வாங்கணும், ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. அப்படியே வாங்கி நம்ம ஆட்டோவில் போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஓகே, என்ன குழந்தை மாதிரி சைக்கிள் சின்னதாக வாங்கிக்கிறியா? நீ வாங்குறது அந்த சைஸ் தான் வாங்கணும். நீ
பிங்க்கு பர்பிள் கலர் சொல்ல சைஸ் நீ அந்த கலர் தான் அந்த வாங்கணும். போ போ வாங்கிடும். இது நல்லா இருக்கு அழகா அப்படி. இல்லைம்மா இந்த மாதிரி சைஸ் தான்மா வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை சாதுக்கு. இது பெரியவங்க ஓட்டுறதுல இதுவா? ஆமாம் இது கரெக்டாக இருக்கும்ல இவருக்கு. நீ கேட்டிய பர்பிள் இது பெருசா பாரு. இது பெருசா? இது ரெண்டு எல்லாமே ஒரே சைஸ் தான். அப்படியா சாது? இதெல்லாம் நல்லா இருக்கு சாது. இதுதான் இந்த மாதிரி தான் நீ வாங்கணும். கூடலாம் மாட்டி தருவாங்க. பைத்தியம் இது கூட வரல ப்ரோ. இதுக்கு இதுதான் உனக்கு கரெக்டு. சூப்பர். ஓட்டுது. விஷ்ணுவை விடலாம் உனக்கு சூப்பர். நீ ஹைட்டா இருக்க, உனக்கு இன்னும் கூட சீட் ஹைட்டு தூக்கணும். இதுவே உனக்கு உள்ளதான். இல்ல இல்ல ஒன்னாவது சூப்பர். ஓட்டிட்டு நெக்ஸ்ட் ஸ்கூட்டி இதோட ஸ்ட்ரைட்டா நீ ஸ்கூட்டி வாங்குற மாதிரி தான் இருக்கணும். ஆது வந்தா ஆது உட்காந்து டபுள் சரி. அதில் போ சைக்கிள் தூக்கினு வா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஆசை. கேட்கும் போதெல்லாம் வேணாம் வேணான்னுட்டு இருந்தா. என்னாச்சு? போட்டோ இரு ஆட்டோ இது பண்ண. இரு இடிச்சுக்காத. சரிங்க சரி பண்ணு. எங்க வண்டிக்கு நடுவுல உங்க வண்டியும் வந்துச்சா? புல்லட்டுக்கு நடுவுல உங்க தாத்தா வண்டிக்கு நடுவுல உங்க வண்டியா? சிஎன்ஜின்னு பார்த்தா எனக்கு ஒரு 4 பாயிண்ட் தான் ஆயிருக்கு. எனக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 180 ஆயிருக்கும். 150 to 180 ஆயிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட சிஎன்ஜி செலவு எவ்வளோ டைமிங் ஆகிருக்கு, ரேபிடோ சார்ஜ் எல்லாவோட இதுவும் போட்டுட்டேன் செலவும். ஸோ வந்து என்னோடய இயர்னிங்ஸ் எவ்வளோ இருந்திருக்கலாம் இன்றைக்கி டிப்ஸோட நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். கரெக்டாக இருந்ததுன்னா நான் அந்த அம்சம் போடுறேன். ஓகேங்க தேங்க்யூ. ஸோ அதேமாதிரி நான் நிறைய பேர் பார்க்குறேன் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்களாவே ஆட் பண்ணி அந்த மழை நேரத்தில் சரி ஓகே ஏதோ ஒரு உங்களுக்கு அவசரம் போகணும், வண்டி வேணும், வரவங்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஏதோ டிப்ஸ் ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க, நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா அதிகமாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே அதை ஒரு ஸோ உங்களுக்கே தெரியுது இந்த நேரத்தில் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கணும், நம்ம போகிறோம், நம்ம தேவை முக்கியம். அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஏதோ பண்ணால் அவங்க சீக்கிரம் வந்து நம்மளுக்கு. ஸோ அது நல்ல விஷயம். அது மாதிரி பேர் பண்ணுறீங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொன்ன மாதிரி அவங்களா கேட்டால் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்களா ஆட் பண்ணும்போது அதெல்லாம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது.